மாணவ மாணவியர் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் விடுதிகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சென்னை கோவை மாநகராட்சிகளின் சார்பில் இவ்வாறான விடுதிகளுக்கு வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரி விதிக்கப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி விடுதி உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரித்தபோது, வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரியை விதித்தால் அதை ஹாஸ்டலில் தங்குவோர்கள்தான் கொடுக்க வேண்டியிருக்கும் என மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபர்ணா நந்தகுமார் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கும் நிலையில் இல்லாதவர்கள்தான் ஹாஸ்டல்களில் தங்குகின்றனர். அதனால் ஹாஸ்டல்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் வணிக கட்டிடங்களாக கருத முடியாது என கூறி, வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரியை செலுத்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் ஹாஸ்டல்களுக்கு குடியிருப்பு கட்டிடங்களுக்கான வரியை மட்டுமே வசூலிக்க வேண்டும், சொத்து வரி வசூலிக்கப்படக்கூடாது என்று கூறி சென்னை மாநகராட்சியின் உத்தரவை ரத்து செய்தார். இதனால் விடுதி கட்டணம் அதிகரிக்காமல் இருக்கும் என நம்பப்படுகிறது. இது விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களிடையேயும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களிடையேயும் பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.